ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக உங்களையும் என்னையும் டெய்லி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்படி டவுட் இருந்தால் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு. சுவாசிக்கிறதுக்கு அவன் அவ்வளோ லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக வச்சுருக்கிறார். நம்ம சூப்பர் நேச்சுரல்னால் எதை தெரியுமா நடக்கணும், எதை தெரியுமா நினைக்கிறோம்? அக்கௌண்ட் காலியாக இருக்கணும், 10 லட்ச ரூபா டமால்னு நீ மூச்சு விடுறதே சூப்பர் நேச்சுரல் தான். வசனம் சொல்லுது, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் நம்மளை உருவாக்கினார். உலகமே பார்த்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு அளவுக்கு அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாருன்னா அப்போ நீங்களும் நானே எவ்வளோ சூப்பர் நேச்சுரல் பாருங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குது இல்ல? நம்ம ஆண்டவரே வண்டி சரியில்லை, வீடு சரியில்லை, இது இல்லை, அது இப்படியே எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு நீ சுவாசத்தை தந்துருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? லைஃப்பை வாழ்றதுக்கு ஆசைப்படும். லைஃப்பை வாழ்றதுக்கு ஆசைப்படுறதுக்கு படணும்னா அப்போதான் தெரியும் மூச்சு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆசையில்லாமல் வேலைக்கு போகணும், இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், லிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம அந்த லிஸ்ட்டுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, லைஃப்பை ஃபஸ்ட்டு வாழ ஆசைப்பட்டாதான் நீ அதை ஆள ஆசைப்படுவேன். புரியல நிறைய பேருக்கு. லைஃப்பை நம்ம வாழ ஆசைப்படும் போது தான் நம்ம லைஃப்பை ஆளவே ஆசைப்படுவோம். ஏன்னா இது லைஃப் ஆண்டவர் தந்தது. ஆண்டவர் தந்த லைஃப்பை நான் ஏனோ தான் வாழக்கூடாது, நான் ஆளுமையோட தான் வாழணுன்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், வருவோம்.